ஹைதராபாத் டு பெங்களூர் ரூட்ல நடந்த இந்த கொடூரமான விபத்தை ஒரு பைக் மோதி ஆக்சிடென்ட் நடந்துதான் பஸ் தீ பிடிச்சது அப்படின்னு சொன்ன நிலைமையில ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அண்ட் சிசிடிவி காட்சிகள் மூலமா இப்ப வெளிவந்திருக்கிற ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படி இப்ப வந்திருக்கிற ஷாக்கிங் ட்விஸ்ட் மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா பஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது பஸ் இப்படி தீ பிடிச்சா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி நம்மளுடைய உயிரை காப்பாத்திக்கிறது அப்படிங்கிற ரொம்பவே முக்கியமான விஷயத்தை வீடியோவுடைய கடைசியில சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அது அக்டோபர் 24, 2025. டைம் இப்ப சரியா அதிகாலை 3 மணி. இந்தியா முழுக்கவே தீபாவளி பண்டிகைய ரொம்பவே சந்தோஷமா அவங்கவுங்க சொந்த ஊர்ல கொண்டாடின மக்கள் அந்த இனிமையான நினைவுகளை சுமந்துகிட்டு அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான எனர்ஜியை ஏத்திக்கிட்டு அவங்கவுங்க வேலை செய்யற ஊர்களுக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க சுமந்துட்டு போன அந்த கனவுகள் ஹைதராபாத் டு பெங்களூர் ரூட்ல ஒரு தீக்கிரையான சோகமா மாறும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அப்படி மக்களையும் அவங்களுடைய கனவுகளையும் அவங்களுடைய லக்கேஜ்களையும் சுமந்துகிட்டு ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருந்த ஒரு பஸ் மட்டும் கடைசி வரைக்கும் அதோடைய டெஸ்டினேஷனை அடையவே இல்லை. கொட்டுற மழையும் தாண்டி கொழுந்து விட்டு எரிஞ்ச தீயில அந்த பஸ்ஸில் இருந்த பாதி மக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க. அதுவும் அப்பா, அம்மா, குழந்தைங்க அப்படின்னு ஒரு மொத்த குடும்பமே எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. தீபாவளிக்கு அப்புறமா நடந்த இந்த கொடூரமான சம்பவம் தான் இப்ப இந்தியா முழுக்கவே பேசு பொருளா மாறி இருக்கு. 2 தமிழர்கள் உட்பட 20 பேரை பரிதாபமா பலி வாங்கின ஹைதராபாத் பஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தியும், அப்படி ஆக்சுவலா என்னதான் அன்னைக்கு நடந்துச்சு, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆக்சிடென்ட்டுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்டோட இப்ப வெளிவந்திருக்கிற விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஹைதராபாத்தில் இருக்கிற பட்டஞ்சிரோ அப்படிங்கிற இடத்துல இருந்து நைட்டு 9:30 மணிக்கு புறப்பட்ட DD019490 அப்படிங்கிற ஒடிசா பதிவெண் கொண்ட வி காவேரி டிராவல்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை சேர்ந்த சொகுசு பேருந்து அடுத்தடுத்த ஸ்டாப்லயும் ஆட்களை ஏத்திக்கிட்டு பெங்களூரை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருக்கு. அது ஸ்லீப்பர் கோச் பஸ் அப்படிங்கறதால பேசஞ்சர்ஸ் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் அதிகாலை 3 மணியிலிருந்து 3:10க்குள்ளதான் இந்த கொடூரமான விபத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பஸ் அப்ப ஆந்திராவில் இருக்கிற கர்னூல் மாவட்டம் சின்ன திக்ரு அப்படிங்கிற ஊரை நெருங்கிட்டு இருந்துச்சு. பயங்கரமான மழை பெய்துட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு பஸ் எதுலயோ மோதின மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஆனாலுமே பஸ் நிக்காம தொடர்ந்து போயிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா அப்படி எதுலயோ மோதின மாதிரி சத்தம் கேட்ட அந்த இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் போனதுமே பஸ் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனடியா பஸ்ஸை நிறுத்தின டிரைவர் கீழே இறங்கி போய் பஸ்ஸுடைய லக்கேஜ் வைக்கிற பகுதியில படுத்து தூங்கிட்டு இருந்த இன்னொரு டிரைவர் எழுப்பியிருக்காரு. இப்ப 2 பேருமே சேர்ந்து மக்களை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா தொடர்ந்து பஸ் எரியறதையும் உள்ள இருந்த மக்களுடைய அலறல் சத்தத்தையும் கேட்டு பயந்து போன அந்த பஸ்ஸுடைய டிரைவர் அங்கிருந்து உடனடியா ஓடி போயிருக்காரு. மொத்தம் 20 பேர் பலியான இந்த கோர விபத்துல உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இப்ப கிடைச்சிருக்கிற தகவல்கள் இதுதான். ஹைவேல
பஸ் ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துல ஸ்பீட் லிமிட் 80 இருந்து 90 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா விபத்து நடந்த அந்த நேரத்துல பஸ் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருந்திருக்கு. அப்படி ஓவர் ஸ்பீட்ல வந்த பஸ் தான் ஒரு பைக் மேல மோதி இருக்கு. பஸ்ஸுடைய முன் சக்கரத்துல மாட்டின அந்த பைக்கை கிட்டத்தட்ட 300 மீட்டர் தூரம் இழுத்துட்டு போனதால பைக்குடைய பெட்ரோல் டேங்க்ல இருந்து லீக் ஆன பெட்ரோல் உடனடியா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பஸ்ஸுக்கு அடியில பைக் மாட்டிட்டு இருக்கு. ஆல்சோ பஸ்ல தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத ரியலைஸ் பண்ண அந்த பஸ்ஸுடைய டிரைவர் மிரியாலா லட்சுமையா உடனடியா பஸ்ஸை நிறுத்தி கீழே இறங்கி லக்கேஜ் வைக்கிற பகுதியில தூங்கிட்டு இருந்த அந்த இன்னொரு டிரைவரான நாராயணாவை எழுப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து ஆட்டோமேட்டிக் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பஸ் ஆல்ரெடி தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிட்டதால பஸ்ஸுக்குள்ள இருந்த வயர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த ஆட்டோமேட்டிக் டோர் ஜாம் ஆயிருக்கு. இப்ப அந்த டோரை ஓபன் பண்ண முடியாதால அந்த 2 டிரைவர்ஸுமே சேர்ந்து பஸ்ஸுடைய வீல கலட்ட யூஸ் பண்ற ஒரு பெரிய கம்பியை வச்சு பஸ்ஸுடைய கண்ணாடியை உடைச்சு சில பயணிகளை காப்பாத்திருக்காங்க. ஆனா அப்படி காப்பாத்திட்டு இருக்கும் பொழுதே உள்ள இருந்த பயணிகளுடைய அலறல் சத்தத்தையும் பஸ் ரொம்பவே ஆக்ரோஷமா தீ பிடிச்சு எரியறதையும் பார்த்து பயந்து போன அந்த பஸ்ஸுடைய டிரைவரான மிரியாலா லட்சுமையா பயணிகளை காப்பாத்திட்டு இருக்கிறத அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போக ஆரம்பிக்கிறாரு. பட் அதே நேரத்துல அங்கிருந்த இன்னொரு டிரைவர் மட்டும் அங்கேயே இருந்து பயணிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காரு. இப்ப பஸ்ஸுக்குள்ள டோர் ஜாம் ஆகி இருந்ததால வெளியே வர முடியாம தவிச்ச மக்கள் அதீத வெப்பம், அளவுக்கு அதிகமான புகையினால மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஜன்னலுடைய கண்ணாடிகளை உடைச்சிட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்படி பஸ்ஸுக்குள்ள தவிச்சிட்டு இருந்த மக்கள் அவங்களுடைய போன் மற்றும் லேப்டாப்பை வச்சு விண்டோவை உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி லேப்டாப்பை வச்சு ஒருத்தர் கண்ணாடியை உடைச்சதுமே அந்த வழியாவே இன்னும் சில மக்களும் தப்பிச்சு வந்திருக்காங்க. இது ஒரு ஸ்லீப்பர் கோச் பஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பொதுவாவே ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸஸ்ல கீழே மேல அப்படின்னு 2 டெக்ஸ் இருக்கும். இதுல பெரும்பாலும் கீழே இருந்த மக்கள் தான் உயிர் பிழைச்சிருக்காங்க. இந்த விபத்தை பார்த்த பொதுமக்கள் உடனடியா ஃபயர் ஸ்டேஷன் மற்றும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விபத்துனால அந்த ஹைவேல ஏற்பட்ட டிராபிக் ஜாம்னால தீயணைப்பு வண்டி ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஆல்சோ தீப்பிடிச்சு எரிஞ்ச அந்த பஸ்ஸில் இருந்த 12 kV பேட்டரிகளும் உடனடியா வெடிச்சு சிதற ஆரம்பிச்சிருக்கு. அதுவுமே உயிரிழப்பை அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல இன்னுமே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு பிளிப்கார்ட் டெலிவரிக்காக அனுப்பப்பட்ட 234 போன்களும் அந்த பஸ்ல தான் இருந்திருக்கு. அந்த போன்ல இருந்த லித்தியம் அயன் பேட்டரிகளும் வெடிச்சு செதறி இருக்கு. மீட்பு பணிக்கு வந்தவங்களுடைய சின்ன தாமதம், பஸ் பேட்டரி அண்ட் போன் பேட்டரிஸ் வெடிச்சதால ஏற்பட்ட அளவுக்கு அதிகமான தீ, அந்த தீயினால ஏற்பட்ட புகை, வெப்பம், மேலும் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த தலையணை, பெட்ஷீட் அப்படின்னு தீப்பற்றக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 20 உயிர்களை உயிரோட எரிச்சு சாம்பலாக்கி இருக்கு. ஓவர் ஸ்பீட்ல வந்த பஸ் ஒரு பைக் மேல மோதினதால தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த பஸ் பைக் மேல மோதினது என்னவோ உண்மைதான். ஆனா அது ஆள் இல்லாம ரோட்ல அனாதையா கிடந்த ஒரு பைக். அப்படின்னா அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ஆல்ரெடி இறந்து போய் அந்த ரோடுடைய ஓரத்துல தான் கிடந்தாரு. எஸ்டிஐ புரியல அப்படின்னா, அவரு அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்து அந்த பைக் பஸ்ல மோதினதால இந்த விபத்து நடக்கல. அவரும் இந்த பஸ் மோதி இறந்து போகல. ஆக்சுவலா அங்க நடந்ததே வேற. அப்படி அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கேட்கும் பொழுதுதான் எனக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கர்னூல் பக்கத்தில் இருக்கிற தந்திரபாடு கிராமத்தை சேர்ந்த சிவசங்கர் அப்படிங்கிற 21 வயசு பையன் அந்த மிட் நைட்ல அளவுக்கு அதிகமான போதையில அந்த பஸ் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 2:39 மணிக்கு ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் அந்த பங்க்ல ஆள் இல்ல அப்படிங்கறதால கண்ணா பின்னான்னு திட்டிட்டு தட்டு தடுமாறிட்டு அந்த பைக்கை ஓட்டிட்டு ரோடுக்கு வந்திருக்கான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸும் இப்ப வெளியாகி ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அந்த வீடியோல அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்த பையன் மட்டும் தான் இருந்தானான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அவன் கூடவே அவனுடைய ஃப்ரெண்டும் இருந்திருக்கான். 2 பேருமே சேர்ந்து தான் பைக்ல வந்திருக்கானுங்க. அப்படி பைக்கை ஓட்டிட்டு
வந்தவன் தான் அந்த பைக்கை ரோட்ல இருக்கிற சென்டர் மீடியன்ல விட்டு நடு ரோட்லயே பயங்கரமா விழுந்து சம்பவ இடத்திலேயே தலையில பலத்த காயமடைஞ்சு இறந்து போயிருக்கான். பட் அவன் கூட வந்த பையனான எர்ரி சுவாமி அப்படிங்கிற ஒரு பையன் லேசான காயங்களோட உயிர் தப்பிச்சிருக்கான். அந்த பையன் தான் நடு ரோட்ல இறந்து கிடந்த அவனுடைய நண்பனை ரோடுக்கு நடுவில் இருந்து ஒரு ஓரமா இழுத்துட்டு போய் போட்டிருக்கான். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி ஆக்சிடென்ட் ஆன பைக் இன்னுமே அதே நடு ரோட்ல தான் விழுந்து கிடக்கு. இந்த சமயத்துல தான் கட்டுக்கடங்காத வேகத்துல அங்க வந்த பஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாம நடு ரோட்ல அப்படியே விழுந்து கிடந்த அந்த பைக்ல மோதி இழுத்துட்டு போயிருக்கு. அப்ப பஸ், பைக், ரோடு இது மூணுக்குமே நடுவுல நடந்த ஃப்ரிக்ஷனால தான் அவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. இறந்து போன சிவசங்கர் மது அருந்திருந்தான் அப்படிங்கறதும் அவனுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலிருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் மூலமா ஃபாரன்சிக் டீம் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த கோரமான விபத்திலிருந்து தப்பிச்ச நெலகுர்த்தி ரமேஷ் அப்படிங்கிறவரு மீடியா கிட்ட சொல்லும் போது, தூங்கிட்டு இருந்தனா திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும் பொழுது பஸ்ஸுடைய பக்கவாட்ல தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். பதறி அடிச்சுக்கிட்டு என்னுடைய மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வெளியே குதிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ எனக்கு மேல தூங்கிட்டு இருந்த என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஃபேமிலியும் நான் எழுப்பினேன். பட் அவங்களால வெளியே வர முடியல. அதுக்குள்ள தீ முழுசா பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல ஜெயந்த் குஸ்வாகா அப்படிங்கிற பயணியும் மற்ற பயணிகளும் கதவை திறக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களால முடியல. அந்த பஸ்ஸுடைய டிரைவர் எங்களை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. நாங்க கஷ்டப்பட்டு எமர்ஜென்சி விண்டோவை உடைச்சிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த பஸ்ஸுடைய 2 டிரைவர்ஸும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. டிரைவர் லட்சுமையா கேர்லெஸ்ஸா இருந்ததாகவும் ஓவர் ஸ்பீட்ல வண்டி ஓட்டுனது போன்ற காரணங்களுக்காக ஐபிசி செக்ஷன் 304A அலட்சியத்தால மரணத்தை விளைவித்தல் மற்றும் மோட்டார் வாகன சட்டத்துடைய பல பிரிவுகளின் கீழே கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இறந்த உடல்கள் பெரும்பாலுமே அடையாளமே தெரியாத அளவுக்கு எரிஞ்சு போயிருந்ததால அவங்க உடல்களை அடையாளம் காண்றது ரொம்பவே சவாலா இருந்திருக்கு. சோ DNA டெஸ்ட் பண்ணி தான் இறந்த உடல்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழக்கம் போல மத்திய மாநில அரசுகள் உதவி தொகைகளை அறிவிச்சிருக்கு. ஆனா இந்த விபத்தை இப்படி ஒரு சாதாரண விபத்தா நினைச்சு கடந்து போயிட முடியாது. பிகாஸ் இது அலட்சியம், விதிமீறல் அண்ட் அதிவேகம் அப்படிங்கிற 3 தவறுகளுடைய கூட்டு சதி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விபத்துல 19 பேசஞ்சர்ஸ் அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்த பையன் அப்படின்னு மொத்தமா 20 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்நியன் படத்துல தேங்கி இருக்கிற மழை தண்ணியில விழுந்து ஒரு குழந்தை இறந்து போகும். அதுக்கு காரணமா மழை நீர் அங்க தேங்கி நிக்க காரணமா இருந்த அந்த ரோடு போட்ட கான்ட்ராக்டர்ல இருந்து ஈபியில் இருக்கிற ஆபீசர்ஸ் வரைக்குமே பல ஆபீசர்ஸ் இதுக்கு காரணம் அப்படின்னு எப்படி அவங்க அப்பா கோர்ட்ல வாதாடுவாரோ அதே மாதிரி தான் இந்த விபத்துல இத்தனை பேர் இறந்ததற்கு பல காரணங்கள் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தி பல அப்பாவி ஜனங்கள் இறந்து போயிருக்காங்க. இதுல முதல் முக்கியமான காரணம் அந்த பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுதான். அவன் மட்டும் அன்னைக்கு குடிக்காம வண்டி ஓட்டியிருந்தா அவனுடைய பைக் அந்த டிவைடர்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. சோ ரோட்ல அந்த பைக்கும் இருந்திருக்காது, பஸ்ஸும் அந்த பைக் மேல மோதி இழுத்துட்டு போயிருக்காது. இப்படி ஒரு கோர விபத்தும் நடந்திருக்காது. குடி போதையினால ஏற்பட்ட அலட்சியம் 19 அப்பாவி உயிர்களை பலி வாங்குற தீயுடைய ஆரம்ப புள்ளியா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சோகத்துடைய உச்சம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அந்த பஸ்ஸுடைய டிரைவர் இவ்வளோ ஸ்பீடா போகாம கொஞ்சம் கண்ட்ரோலா போயிருந்தார் அப்படின்னா மேபி அவர் அந்த பைக் மேல மோதாம தப்பிச்சிருக்கலாம். அதே போல அந்த பஸ்ல ப்ராப்பரான எமர்ஜென்சி எக்ஸிட் இல்லாம இருந்தது. அதே போல அந்த பஸ்ல ப்ராப்பரான எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு ஒன்னே இல்லாம இருந்தது. அப்படி மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட், எமர்ஜென்சி டோர் இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபயர் ஆன உடனே எல்லாருமே தப்பிச்சிருக்கலாம். நினைச்சு பாருங்க STI, நீங்க உங்களுடைய வீட்டில இருந்து பல நினைவுகளோட இனி அடுத்த லீவுக்கு தான் நம்ம திரும்பி வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு பல கனவுகளோட திரும்பவும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொடங்குறதுக்காக பஸ்ல ஏறி ஸ்லீப்பர்ல படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு வர்றீங்க. திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா ஃபுல்லா நெருப்பு. உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மனைவி, உங்களுடைய ஹஸ்பண்ட், உங்களுடைய அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன் அப்படின்னு எல்லாருமே அலறாங்க. உங்களால வெளியே போக முடியல. நெருப்பு அனலா எரிய ஆரம்பிக்குது. ஆனா அந்த பஸ்ஸுக்குள்ள சுய நினைவோட உங்களுடைய குடும்பத்தோட நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க.
அப்ப உங்களுடைய குடும்பம் தவிக்கிறத உங்க கண்களால பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னால அந்த சிச்சுவேஷன்ல என்னுடைய குடும்பத்தை வச்சு நினைச்சு கூட பார்க்க முடியல. நினைச்சாலே கண்ணுல தண்ணி வருது. அப்ப நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கொடுமை. ஒரு சின்ன அலட்சியம், சில விதி மீறல்கள் ஒரு சில நிமிஷங்கள்ல பல குடும்பத்துடைய கனவுகளையும் பல அப்பாவி உயிர்களையும் காவு வாங்கியிருக்கு. இந்த இன்சிடென்ட் நம்ம ஏன் டிராபிக் ரூல்ஸை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் பிரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ்ல இருக்கிற பாதுகாப்பு குறைபாடுகளை பத்தியும் இன்னொரு முறை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, தீ பிடிச்ச உடனே அந்த டிரைவர் கீழே இறங்கி போறதுக்கு முன்னாடி டிரைவருடைய கேபினுக்கும் பேசஞ்சர் கேபினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டோரை ஓபன் பண்ணி தூங்கிட்டு இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்னுமே பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குமே அப்படிங்கிறது தான். இப்ப இந்த வீடியோவை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல சப்போஸ் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி ரொம்பவே முக்கியமான விஷயங்களை சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க STA. இது இப்ப இல்ல அப்படின்னாலுமே கண்டிப்பா எப்பவாவது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். முதல் முக்கியமான பாயிண்ட், பஸ்ல நீங்க ஏறின உடனே செய்ய வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பஸ்ல எமர்ஜென்சி எக்ஸிட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். அப்பதான் சப்போஸ் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாது, சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களால உடனடியாக அங்க போய் தப்பிக்க முடியும். டிப் நம்பர் 1, சப்போஸ் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல உங்களுடைய லக்கேஜை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. ஏன்னா அந்த சூட்கேசஸ் அல்லது பேக்ஸ் நீங்க ஜன்னல் வழியா வெளியேற அந்த வழியை பிளாக் பண்ணி மத்தவங்க தப்பிக்கிறதுக்கு தடையா மாறிடும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உடைமைகளை விட உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற டெசிஷனை செகண்ட்ஸ்ல எடுக்கணும். அடுத்ததா உங்களுடைய பஸ்ல உங்களுடைய சீட்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற விண்டோவுடைய கண்ணாடி ஓபன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது ஃபிக்ஸ்டா இருந்தா அதை உடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கறதையும் ஜஸ்ட் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல புகை, ஸ்மோக் தான் பெரிய வில்லன். சோ அந்த ஸ்மோக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹேக் இருக்கு. அந்த டைம்ல நீங்க போட்டிருக்கிற டி-ஷர்ட் அல்லது நீங்க போட்டிருக்கிற துப்பட்டா அல்லது பெட்ஷீட்டை உடனடியா தண்ணியில நனைச்சுக்கணும். அந்த டைம்ல நான் எங்க ப்ரோ தண்ணிக்கு போவேன் அப்படின்னு கேட்டா, குடிக்கிறதுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருப்பீங்க இல்லையா? சோ அதை வச்சு அந்த துணியை நனைச்சு உங்களுடைய மூக்கு மற்றும் வாய் பகுதியை மூடிக்கோங்க. இது கொஞ்ச நேரத்துக்கு டாக்ஸிக் கேஸ் எல்லாமே உள்ள போறத தடுக்கும். டிப் நம்பர் 3, ஏசி பஸ்ல நீங்க போகும் பொழுது அந்த ஏசி சிஸ்டம் எரியும் போது சாதாரண புகையை விட விஷ வாயுக்கள், டாக்ஸிக் கேஸ் அதிகமா வெளியேறும். அதனால அந்த ஏசி இருக்கிற அந்த வென்ட் இருக்கிற பக்கத்துல இருந்து விலகி ஃப்ரெஷ் ஏர் இருக்கிற ஜன்னல் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல அர்ஜென்ட்ல என்ன பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சோ ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கிட்டா அது பெட்டரா இருக்கும். ஓகே, இப்போ இன்கேஸ் பஸ் தீ பிடிச்சு எரியுது அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம செய்ய வேண்டியது தீ தீ அப்படின்னு கத்தி மற்ற பயணிகளையும் அலர்ட் பண்ணணும். அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது போன்ற சம்பவங்கள்ல ஒவ்வொரு வினாடியுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவகாசம் கொடுக்கணும் இல்லையா? அதனால உடனடியா மற்றவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். நீங்க தான் இதை முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா டிரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி பஸ்ஸை உடனடியா நிறுத்த சொல்லணும். இந்த சம்பவத்துல நடந்த மாதிரி டிரைவர் உதவி பண்ணாம ஓடி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதால மத்தவங்களை நம்பி இல்லாம உடனடியா எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கறத யோசிக்கணும். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க பஸ்ஸுக்குள்ள சிக்கிருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்க தேட வேண்டியது மெயின் டோர்ஸை தான். அது ஒர்க் ஆகல அப்படின்னாலோ அல்லது அந்த டோர்ஸை நெருங்க முடியல அப்படின்னாலோ அடுத்ததா எமர்ஜென்சி டோர்ஸ் அல்லது எமர்ஜென்சி விண்டோவை பிரேக் பண்ணி வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். விண்டோவை உடைக்கிறதுக்கு எமர்ஜென்சி ஹேமர் கிடைக்கல அப்படின்னா இந்த வீடியோல இந்த இன்சிடென்ட்ல யூஸ் பண்ண மாதிரி போன், லேப்டாப் இல்ல அப்படின்னா செருப்பு அப்படின்னு கையில என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி அந்த கிளாஸை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். செருப்பை யூஸ் பண்ணி எப்படி உடைக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. செருப்பு காலால அந்த கண்ணாடியை உடைக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த செருப்பை உங்களுடைய கைகளில் மாட்டிக்கிட்டு அதை வச்சு அந்த கிளாஸ் டோரை உங்களுடைய கைகளாலேயே குத்தலாம். என்ன முடியுமோ அதை பண்ணலாம். இப்படி செருப்பை உங்களுடைய கைகளில் மாட்டி அந்த கண்ணாடியை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அந்த கண்ணாடி உங்களுடைய கைகளில் குத்தாம சேஃபா இருக்கும்.
ஓகே, இப்போ எப்படியோ அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து நீங்க தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உடனடியா போலீஸ் மற்றும் ஃபயர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற மக்கள் உதவியோட மத்தவங்களை மீட்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணியே ஆகணும். புகையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மூக்க மூடிக்கிட்டு கீழே குனிஞ்சபடி நடந்து போகணும். பிகாஸ் புகை எப்பவுமே மேல் நோக்கி தான் போகும் அப்படிங்கறதால இப்படி பண்ணும் பொழுது அதிக புகையை நீங்க இப்ப சுவாசிக்காம மூச்சு திணறல் ஏற்படாம நீங்க தப்பிக்கலாம். பெரும்பாலுமே இது போல ஸ்லீப்பர் கோச்ல மேல் டெக்ல இருக்கிறவங்க தப்பிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தாலும் சைடில் இருக்கிற கண்ணாடி அல்லது ரூஃப் மூலமா ஏதாவது தப்பிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கான முயற்சியை செய்யணும். நேரம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இறங்கி மற்றவங்களை போலவே டோர் அல்லது எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா தப்பிக்க முயற்சி பண்ணலாம். மேல் டெக்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கீழே என்ஜின் அல்லது டயர் பகுதியில் இருந்து தான் தீப்பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறதால தீ மேல பரவுறதுக்கு சில வினாடிகள் ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்க அடிக்கடி சொகுசு பேருந்துல டிராவல் பண்ற ஆள் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அல்லது உங்களுடைய ஆலோசனை என்ன அப்படிங்கறத நான் சொல்லாத விஷயங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல அடிக்கடி பஸ்ல டிராவல் பண்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது உண்மையான ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸே இல்லை அப்படின்னும் நார்மல் பஸ்ஸை வாங்கி அதை ஸ்லீப்பர் கோச்சா மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா எப்படி அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு விசாரணை பண்ணியே ஆகணும். மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.